கேக்குதா? கேக்கல. ஓகே. மே 2 2026 சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம 112 அப்படின்றது வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். முக்கியமா வந்து இது வந்து கர்நாடகால வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னடா ஹெல்ப்லைன் நம்பர்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்க வந்து நார்மலா வந்து போலீஸ் கால் பண்ணா வந்து 100க்கு வந்து அழைப்பீங்க. ஆம்புலன்ஸ்க்கு நான் வந்து 108. அது என்னடா 112ன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கர்நாடகால இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இருக்கு சரியா? இந்த 112க்கு வந்து நீ வந்து கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்குமா, அங்க வந்து இந்த கால் வந்து போகும். அங்க இருக்கவங்க வந்து டைரக்டா வந்து உனக்கு வந்து எந்த சப்போர்ட் வேணும்னு கேட்பாங்க. இந்த போலீஸ் சப்போர்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா போலீஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் சப்போர்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆம்புலன்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஆம்புலன்ஸ், போலீஸ் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா வந்து நம்பர் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்ந்த காமனா வந்து ஒரு கர்நாடகால வந்து ஒரு நம்பர் இருக்கு. அதுதான் வந்து 112ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பெங்களூர், அதாவது முக்கியமா இந்த கர்நாடகால பெங்களூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இந்த பெங்களூர்ல வந்து முக்கியமா கர்நாடகா பீப்புள்ஸ் மட்டுமே இருக்க மாட்டாங்க. தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. பக்கத்துல இருந்த எல்லா பக்கத்து முக்கியமான ஊர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எல்லா ஊர்ல இருக்க பீப்புள்ஸும் வந்து அங்க வந்து இருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து 112 நானே போய் அங்க போய் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 112க்கு வந்து கால் பண்றேன் சரியா? எனக்கு வந்து தமிழும் தெரியாது. அது ஐ மீன் என்ன சொல்றது, கன்னடாவும் தெரியாது. வேற என்ன அங்க பேசுவாங்க, ஹிந்தியும் வந்து தெரியாது. இப்போ வந்து நான் வந்து அங்க கால் பண்ணி நான் வந்து தமிழ்ல பேசுறேன் சரியா? ஆனா வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ்க்கு வந்து அது வந்து புரியாது சரியா? இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க பிரச்சனை. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ஏஐ டூல் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, மங்கி அப்படின்றத இந்த ஏஐ டூலோட பேர். இது வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து தமிழ்ல பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவருக்கு புரியுற லாங்குவேஜ் லைக் வந்து இந்த கன்னடாவில் வந்து புரியும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுச்சா? இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்றது ஒன்றும் இல்லை. ஒரு ஏஐ டூல் வந்து கொண்டு வராங்க. ஒரு ஏஐ வாய்ஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் வந்து வங்கி அப்படின்றது அதோட பேர். இல்ல நீங்க படிக்க வேண்டியதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் டெவலப் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து மண்டே வென்ச்சூர் அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொன்னு வந்து ஏயோஸ் அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து இதை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் லாங்குவேஜையும் ஃபாரின் லாங்குவேஜையும் சேர்த்து மொத்தம் வந்து 10 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணும் சரியா? ஃபாரின் லாங்குவேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அரபிக்கு, இந்த லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஐ வந்து யார் வந்து கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புதுசா வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா? அதோட பேர் பார்த்துக்கங்க, மகாராஷ்டிரா ஏஐ பாலிசி அப்படின்றதுதான் அதோட பேர். இல்ல நிறைய கொடுத்திருப்பாங்க, நான் சொல்றத மட்டும் பாத்துக்கங்க. ஏதாவது சொல்ல வரீங்களா? ஓகே ஓகே. சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா ஏஐ பாலிசி சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலிசி வந்து எதுக்காக அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. லைக் வந்து இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டோட எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. ஏஐ யூஸ் பண்ணி இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி தான் வந்து இந்த மகாராஷ்டிரா ஏஐ பாலிசின்னு சொல்லுவாங்க. இதுக்காக என்னென்ன விஷயங்கள் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மகாராஷ்டிரால ஒரு ஏஐ மிஷின் வந்து கொண்டு வராங்க. அதுவும் இல்லாம வந்து ஒரு 5 இனோவேஷன் சிட்டிஸ் வந்து அங்க வந்து கொண்டு வராங்க. இதையும் தாண்டி வந்து ஒரு 6 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அங்க வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த மகாராஷ்டிரா ஏஐ பாலிசியோட முக்கியமான ஏம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை பார்த்துக்காங்க, 1.5 லட்சம் வேலைவாய்ப்பு வந்து 2031க்குள்ள வந்து அந்த ஸ்டேட்ல வந்து கிரியேட் வந்து பண்ணணும். அதுவும் இல்லாம வந்து இந்த ஏஐ பாலிசியில கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி, 10,000 கோடி, 1000 கோடியா எங்க இருக்குது, ஒரே நிமிஷம். 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அக்டாக் வந்து பண்ணும் சரியா? மொத்தம் வந்து 3 எய்ம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து 1.5 லட்சம் ஜாப்ஸ் வந்து 2031க்குள்ள வந்து கொண்டு வரணும் சரியா? 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அக்டாக் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த மகாராஷ்டிராவை இந்தியாவோட ஏஐ ஹப்பா வந்து மாத்தணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி தான் வந்து இந்த மகாராஷ்டிரா ஏஐ பாலிசி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கீழே வந்து ஒரு ஏஐ மிஷின், 5 இனோவேஷன் சிட்டிஸ், 6 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த 6 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொன்னேன்னா அது என்னென்னு பாத்துக்காங்க. ஹெல்த்துக்கு ஒண்ணு, அக்ரிகல்ச்சருக்கு ஒண்ணு, எஜுகேஷனுக்கு ஒண்ணு, அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒண்ணு, மராத்தி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சருக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் அண்ட் ரெவன்யூ. இந்த மாதிரி வந்து ஒரு 6 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும்.
ஓகேவா? இதையும் தாண்டி சில பல சப்போர்ட் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து எம்எஸ்எம்இ, அதாவது ஒரு சின்ன கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி வந்து அவன் வந்து புதுசா வந்து ஒரு ஏஐ டூல் வந்து யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து ஒரு ஏஐ டூலே வந்து வாங்குறாங்க. அந்த டூலோட மதிப்பு வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவனுக்கு வந்து ஒரு சப்சிடி சப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. எவ்வளவு வந்து கொடுப்பாங்கன்னா 20% வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? அந்த ஏஐ டூலோட மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 20,000 வந்து கவர்மெண்டே வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் 80,000 கொடுத்து மட்டும் இவன் வந்து வாங்கினா மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து பண்றாங்க. அதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபண்டு எத்தனை கோடிக்குன்னு பாத்துக்கோங்க. 500 கோடி ஃபண்டு வந்து ஒதுக்குறாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த 500 கோடி ஃபண்ட் வந்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் வந்து உருவாக்குவாங்க பாத்தீங்களா? நார்மல் ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து உருவாக்குறவங்களுக்கு இந்த ஃபண்டு கீழே வந்து 1 கோடி ரூபாய் வந்து தருவாங்க. அதே இது இந்த உமன்ஸ் இன்னொன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து உருவாக்குறதுல வந்து உமன்ஸ் லீடர்ஸ் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க தலைமையில வந்து உருவாக்குவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க ஸ்டார்ட் அப்புக்கு வந்து 1.25 கோடி வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க. புரிஞ்சுச்சா? நார்மலா உருவாக்குறவங்களுக்கு 1 கோடியும், உமன்ஸ் தலைமையில வந்து உருவாக்குனாங்க வந்து அவங்களுக்கு வந்து 1.25 கோடியும் வந்து இந்த ஃபண்டு கீழே வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதே சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல பண்ணுவாங்க? இன்னொன்னு பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஏஐ இன்குபேஷன் சென்டர் வந்து இது கீழே வந்து வைக்கிறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஐ டூல் ஒன்று இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, மகாராஷ்டிரா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஏஐ ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி வந்து இது கீழே வந்து கொண்டு வராங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பான். புரிஞ்சுச்சா? அந்த ஏஐ டூலோட பேர் பார்த்துக்கோங்க, மகா ஏஐ டூல் அப்படின்றதான் அதோட பேர். வழங்குச்சா? இந்த மகாராஷ்டிராவை இந்த மாதிரி வந்து இந்தியாவோட ஏஐ ஹப்பா வந்து மாத்தணும். சரியா? அதுக்காக வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வராங்க. அது கீழே என்னென்ன பண்றாங்க, என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்றதான் இந்த விஷயம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த எம்எஸ்எம்இக்கு வந்து 20% சப்சிடி வந்து தருவாங்கன்னு சொன்னேன்னா எத்தனை பேருக்கு வந்து தருவாங்கன்னு பாத்துக்கோங்க. 5000 எம்எஸ்எம்இக்கு வந்து தருவாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பான். இதையும் தாண்டி வந்து இந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தருவாங்க. எத்தனை கம்ப்யூட்டர் வந்து தராங்கன்னு பாத்துக்கோங்க. 2000 கம்ப்யூட்டர்ஸ் வந்து தராங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்குள்ள வந்து மொத்தம் வந்து 7 பில்லர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்கிங் நியூஸ். 2 நியூஸ் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி வந்து பேசிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, உங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரியும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து எச் அப்படின்னு ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காரு. இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருவேளை அவருக்கு வந்து வியாதி வந்துச்சுன்னா மட்டும், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அவருக்கு வந்து டெங்கு அப்படின்ற ஒரு வியாதி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாரு பாத்தீங்களா? அப்போ வந்து டெங்கு அப்படின்ற ஒரு வியாதி வந்துருச்சு. அதோட மெடிக்கல் பில் வந்து ஒரு 50,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த 50,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து வியாதியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கட்டியிருப்பார் பாத்தீங்கன்னா இந்த 2 லட்ச ரூபாய், அது வந்து எப்படி சொல்றது, எந்தவித யூஸும் இல்ல. சரியா? 2 லட்ச ரூபாய் வந்து கட்டி அவருக்கு வியாதி வரலைன்னா வந்து அது அப்படிதான் வேஸ்ட் தான். சரியா? இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அதே மாதிரி வந்து லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. என்டோன்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. சரியா? அதுக்குள்ள வந்து போக வேணாம். நார்மல் லைஃப் இன்சூரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து நீ இறந்துட்டேன்னு வச்சுக்காங்களேன், நீ வந்து மாசம் மாசம் வந்து பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இத்தனை வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த கட்டுற பாத்தீங்களா, அந்த 20 வருஷமா 30 வருஷமா கட்டுற பாத்தீங்களா, கட்டுறப்ப 20 வருஷம்னா ஒரு 10 வருஷத்துல இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உன் ஃபேமிலிக்கு வந்து அந்த நீ கட்டுற பிரீமியம் வந்து அவங்களுக்கு வந்து போகும். சரியா? இது வந்து நார்மல் லைஃப் இன்சூரன்ஸ். ஒருவேளை இந்த 20 வருஷம் வந்து நீ இறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ கட்டுற அமௌண்ட் வந்து வேஸ்ட் தான். சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ், நல்லா வச்சுக்கோங்க. டாடா ஏஐஏ அப்படின்ற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் புதுசா வந்து ஒரு பிளான் வந்து கொண்டு வராங்க. எந்த மாதிரி பிளான் பாத்துக்கோங்க, ஹெல்த்தும் இருக்கணும், லைஃபும் இருக்கணும், நீ கட்டுற அமௌண்ட்டையும் சேவ் பண்ணணும். இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பிளானை வந்து கொண்டு வராங்க. அந்த பிளானோட பேர் பாத்துக்கோங்க, சுப் ஹெல்த் கிரிட்டி அப்படின்றது அந்த பிளானோட பேர். இதோட ஏம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி பிரீமியம் வந்து கட்டுறேன்னு வச்சுக்காங்க, திடீர்னு வந்து உனக்கு வந்து ஒரு வியாதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அந்த பிளான்ல இருந்து உனக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. சரியா? நார்மல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை உனக்கு வியாதியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா நீ கட்டுற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது சேவிங்ஸ். இந்த 60 வருஷம் கழிச்சு வந்து உனக்கு வந்து உன் கையில வந்து மொத்தமா வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? ஹெல்த், லைஃப், சேவிங் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வந்து ஒரு பிளான் வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து சுப் ஹெல்த் கிரிட்டி அப்படின்ற ஒரு பிளான். புரிஞ்சுச்சா? யாரு கொண்டு வராங்க, என்ன பிளான் கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்டுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நீ கட்டுற பாத்தீங்கன்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் பிரீமியம் வந்து 1000 ரூபாய்ல ஒரு 5000 ரூபாய் பிரீமியம் வந்து கட்டினா அது அப்படியே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த 5000 ரூபாய் வந்து ஒரு இதுல வந்து 6000 ரூபாவோ 7000 ரூபாவோ வந்து ஆகும். 60 வருஷம் கழிச்சு வந்து மொத்தமா வந்து உங்க கையில வந்து கொடுத்துருவாங்க. ஓகே தானே?
வேற எதுவும் இதுல இருக்காது. இதோட லாக்கிங் பீரியட் பாத்துக்கோங்க, மொத்தம் வந்து 30 வருஷம் அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை வியாதி வந்து இது வந்து எவ்வளவு வியாதிக்கு வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 60 இல்னஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நீ வந்து இந்த மாதிரி பிரீமியம் வந்து கட்டுற, சரியா, திடீர்னு வந்து நீ ஏதாச்சும் வந்து உனக்கு ஆகி இந்த டிசபிலிட்டி இந்த மாதிரி ஆயிரு பாத்தீங்களா. இப்ப வந்து 30 வருஷம் லாக்இன் பீரியட்னு சொன்னீங்கன்னா 20 வருஷம் ஒழுங்கா வந்து கட்டிக்கிட்டு இருக்க, திடீர்னு உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து உன்னால வந்து வேலைக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்க 10 வருஷம் பிரீமியம் அவங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நானா. ஓகே, புரிஞ்சுச்சா மத்தவங்களுக்குலாம்? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதுவும் ஒரு கதை தான். ஆக்சுவலா வந்து இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சரியா, அதே கதையை திருப்பி சொல்றேன். ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், சரியா. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு, சரியா. ஆக்சுவலா வந்து ஒரு ஃபார்மர், சரியா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து ஒரு லோன் வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து லோன் வந்து எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லோன் எடுத்தா வந்து நீங்க வந்து மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ணணுமா. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு இவர் வந்து எவ்வளவு வந்து இஎம்ஐ வந்து பே பண்றாங்கன்னா, ஒரு 6 லட்ச ரூபா, ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் வந்து பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, கதை முக்கியம், சரியா. எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்மரு. இவர் வந்து லோன் வந்து வாங்கியிருக்காரு. எவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்காரு, சரியா. மாசம் மாசம் வந்து இஎம்ஐ வந்து பே பண்றாங்க. அது எவ்வளவு பே பண்றாங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் வந்து பே பண்றாங்க. இந்த இஎம்ஐ வந்து மாசம் மாசம் இவர் கரெக்டா வந்து பே பண்ணிட்டே வராரு. ஆனா வந்து திடீர்னு வந்து இந்த இயற்கை சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இயற்கை பேரிடர், லைக் வந்து சுனாமி வருதோ, வெள்ளம் வருதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரோட நிலத்தை வந்து அழிச்சிருச்சு, சரியா. லைக் வந்து ஒரு ஃபார்மர்னா வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து நிலம் வந்து முக்கியம். இந்த மாதிரி நிலத்தை வந்து அழிச்சிருச்சுன்னா அவருக்கு வந்து இன்கமே வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் வந்து எப்படி வந்து இஎம்ஐ வந்து கட்ட முடியும்னு கேட்டீங்கன்னா வந்து, டைரக்டா வந்து அவர் வந்து பேங்க் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, டைரக்டா வந்து அவர் வந்து பேங்க்குக்கு வந்து போகணும். போயிட்டு வந்து அந்த பேங்க்ல வந்து சொல்லணும், ஏன்பா இந்த மாதிரி நான் வந்து ஒரு விவசாயி தான், அதை யூஸ் பண்ணி தான் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நிலத்தையே வந்து இப்ப வந்து இந்த வெள்ளம் வந்து அழிச்சிருச்சு, அதனால வந்து என்னால வந்து இஎம்ஐ வந்து பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும். ஒன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு வந்து அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, அதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு இஎம்ஐ 3 மாசம் முடிவு வந்து கட்டலைன்னா வந்து அது என்பிஏ வந்து ஆயிரும், சரியா. ஒன்ஸ் வந்து என்பிஏ ஆயிடுச்சுன்னா வந்து அவரோட கிரெடிட் ஸ்கோர் வந்து அடி வாங்கும், ஓகேவா. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி அவர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அப்ரூவ் பண்றதுக்கு, லைக் வந்து இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்றதுக்கு வந்து பேங்க் வந்து ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா. இப்ப இதனால என்ன ஆயிருக்குன்னா வந்து ஏகப்பட்ட என்பிஏ ஆகுது, ஏகப்பட்ட கிரெடிட் ஸ்கோர் வந்து அடி வாங்குது. இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ வந்து புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் சொல்லிருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிவ் ரிலீஃப் அப்படின்றதா அதோட பேரு. அது என்னடா ஆட்டோமேட்டிக் கிவ் ரிலீஃப்னா, ஏன்பா பேங்க், உனக்கு இந்த மாதிரி சுனாமி வருது, வெள்ளம் வருது, உனக்கும் தெரியும்ல, இந்த மாதிரி வந்து விவசாயி வந்து அடிவாங்க அப்படின்றது உனக்கும் தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ வந்து வெயிட் வந்து பண்ற, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த ரிலீஃப் கொடுக்கறது, இவ்வளவு நேரம் பண்றதுனால ஏகப்பட்ட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. உனக்கு வந்து முன்னாடியே வந்து இது தெரியும், சரியா. அதனால இனிமே என்ன பண்ற, இனிமே வந்து வெள்ளமோ சுனாமியோ வந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து வெயிட் எல்லாம் வந்து பண்ணாத, நீ ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஃப் வந்து கொடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து 2 டைம்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா 45 நாள். அது என்னடா 45 நாள் கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஒரு வெள்ளமோ ஒரு சுனாமியோ வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், முதல் 45 நாளுக்குள்ளே வந்து நீ வந்து பிளான் போட்டுறணும், சரியா. என்ன பிளான் பண்ணணுமா வந்து, இந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளம் வந்திருக்கு, இந்த ஃபார்மலால வந்து இஎம்ஐ வந்து கட்ட முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், லைக் வந்து அவரோட இஎம்ஐ வந்து குறைக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு 2 மாசத்துக்கு வந்து போஸ்ட்போன் வந்து பண்றது, இந்த மாதிரி பிளான் வந்து நீ வந்து 45 நாளுக்குள்ள வந்து போட்டுக்கணும், சரியா. 45 நாள்ன்றது முக்கியம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 135 நாள். இந்த 135 நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பான்ல, லைக் வந்து இந்த மாதிரி வந்து இஎம்ஐ குறைக்கிறதோ போஸ்ட்போன் பண்றதோ ஏதோ பிளான் வந்து போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். எப்போக்குள்ளன்னு பாத்துக்கோங்க, 135 நாளுக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா என்ன கொண்டு வராங்கன்றது? ஹலோ, கேக்குதா? கேட்டுச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆனா வச்சுக்கோங்க, இது வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பேங்க்காரங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து இந்த இயற்கை சூழ்நிலை வந்து அன்பிரடிக்டபா, அது வந்து எப்ப வேணா வரலாம்,
அதனால வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து நீ வந்து எடுத்து வைக்கிற பாத்தீங்களா, அதாவது சேஃப்டி அமௌண்ட் வந்து எடுத்து வந்து வைப்பாங்க பாத்தீங்களா, நீ நார்மலா எடுத்து வைக்கிறதோட இனிமே வந்து 5% வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வைப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு ஃபார்மர் வந்து 1,00,000 வந்து லோன் வந்து வாங்குறாங்க, ஓகேவா? அதுல வந்து ப்ரொவிஷன் வந்து ஒரு 80,000, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரியா? ப்ரொவிஷன் வந்து ஒரு 80,000 வந்து எடுத்து வைக்கிறாங்கன்னா, இப்ப என்ன சொல்றாங்க, நார்மலா எடுத்து வைக்கிறதோட 5% வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா? ஒரு 5% கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. இப்ப 80,000 லோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா 5% எடுத்து வைக்கிறப்ப அந்த லோனோட அந்த எடுத்து வைக்கிற ப்ரொவிஷன் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து 1,01,000, 1,02,000, அதாவது 1,00,000க்கு மேல வந்து போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? நீ எடுத்து 5% எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும், அது ஓகே. ஆனா வந்து நீ எடுத்து வைக்கிறது அவன் வாங்கின லோன் அமௌண்ட்டோட அந்த 100% லோன் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை தாண்டக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா இந்த டேமா? இது முக்கியம் சரியா? புரிஞ்சுச்சா? ஹலோ? ஓகே, இது முக்கியம். வேற என்ன சொல்லணும்? 100% மேக்ஸிமம். ஓகே. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இந்த மாதிரி வந்து ரிலீஃப், இந்த இந்த ரிலீஃப் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிலீஃப் பீரியட்ல இந்த மாதிரி வந்து லைக் வந்து அவனோட லோன் வந்து என்பிஏ ஆச்சுன்னா வந்து நீ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த என்பிஏ வந்து எடுத்து விட்டு ஸ்டாண்டர்டுக்கு வந்து மாத்தணும். புரியலையா? 5%. நார்மலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்குக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொவிஷன், நார்மலா ப்ரொவிஷன் வந்து எல்லாமே எடுத்து வைப்பாங்க, நீ நார்மலா எடுத்து வைக்கிறதோட 5% வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வைக்கணும் இனிமே அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க, 5% நான் வந்து சொல்லிட்டேன், அதுக்காக வந்து நீ இப்ப வந்து நார்மலா 1,00,000 வந்து லோன் வந்து வாங்குறாங்க, அதுக்கு 80,000 ப்ரொவிஷன் வந்து எடுத்து வைக்கிறாங்க நார்மலா சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்கான், 5% எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவன் என்ன பண்றான், 80,000 எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல 5% எக்ஸ்ட்ரான்னு கேட்டீங்கன்னா வந்து 1,05,000 இந்த மாதிரி வந்து வருது சரியா? இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட லோன் அமௌண்ட்டும் நீ எடுத்து வைக்கிற பொசிஷன் அமௌண்ட்டோட அதிகமா வந்து இருக்கக்கூடாது. புரிஞ்சுச்சா? நீ எடுத்து வைக்கிறது ஓகே, 5% எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக வந்து நீ எடுத்து வைக்கிறது இந்த 1,00,000க்கு மேல வந்து எடுத்து வைக்க கூடாது சரியா? அது 99,000, 98,000 இதுக்குள்ளதான் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? ஓகே, வேற என்ன சொல்லணும்? இந்த 3 மாசம் லைக் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரிலீஃப், இந்த பீரியட் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த ரிலீஃப் பீரியட்ல அவனோட லோன் வந்து என்பிஏ ஆச்சுன்னா வந்து நீ வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஸ்டாண்டர்ட் என்னன்றது, நார்மலா இஎம்ஐ வந்து பே பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்த பீரியட்ல வந்து யாரோட லோன் ஆச்சு வந்து என்பிஏ ஆச்சுன்னா வந்து அவங்களோட லோனை வந்து ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ பேஸா வந்து மாத்திடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. முக்கியமா வந்து வேற என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இது எல்லாருக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது சரியா? இது யாருக்குன்னு பாத்துக்கோங்க, இந்த ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ பேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது மாசம் மாசம் ஒழுங்கா வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரூல்ஸ், அதாவது இந்த தளர்வு தான் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வழங்குச்சா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நார்மல் இஎம்ஐ பேர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அந்த சுனாமியோ வெள்ளமோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 நாளுக்கு முன்னாடி வந்து நார்மலா இஎம்ஐ வந்து பே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன சொல்லல. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரிலீஃப் வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அது ஒருவேளை நானே அந்த ஃபார்மர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிலீஃபே தேவையில்ல, என்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி அமௌண்ட் வந்து இருக்கு, எனக்கு இந்த ரிலீஃப் எல்லாம் வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன்னா அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு சரியா? அதாவது இந்த மாதிரி வெள்ளம் வந்து 135 நாளுக்குள்ள வந்து நான் வந்து சொல்லணும், எனக்கு வந்து வேணாம் அப்படின்றது வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 135 நாளுக்குள்ள வந்து சொல்லணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரியலையா? கஷ்டப்பட்டு கத்துனேன். புரிஞ்சுச்சா இல்லையா? ஓகே, இது யார் யாருக்குன்னு பாத்துக்கோங்க, எல்லா கமர்ஷியல் பேங்குக்கும், ஸ்மால் பைனான்ஸ் பேங்க், லோக்கல் ஏரியா பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், என்பிஎஃப்சி, ஆல் இந்தியா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்றதான் சொல்லியிருப்பான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்த இந்த வெள்ளம் வந்துருச்சா, வெள்ளம் வந்து ஒரு வருஷம் முடியிற முடியும் வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த வித ஃபீஸும் வந்து நீ வந்து எடுக்கக்கூடாது. லைக் வந்து நம்மகிட்ட வந்து இந்த ஏடிஎம் சார்ஜ், அதுக்கப்புறம் வேற என்ன இது, ஒழுங்கா வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம், வந்து பெனால்ட்டி போடுறது, இந்த மாதிரி வந்து சார்ஜஸ் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எந்த வித விஷயமும் வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்ப வந்து எஃபெக்ட் வந்து வருதுன்னு பாத்துக்கோங்க. ஜூலை 1 2026 இருந்து இது வந்து எஃபெக்ட்டுக்கு வந்து வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் போயிடலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, சிலிக்கான் போட்டானிக்ஸ் சொல்லுவாங்க. இதை பத்தியும் ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? லைக் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு சிப் வந்து இருக்கும், இந்த சிபியூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து சிப்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றது, இப்போ வந்து நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா வந்து அது எப்படி வந்து வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இன்புட் யூனிட்னு சொல்லுவாங்க. சரியா? லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்றது வந்து டைரக்டா வந்து இன்புட் யூனிட்டுக்கு வந்து போகும். இந்த இன்புட் யூனிட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து மெமரிக்கு வந்து அனுப்பி வைக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து இவன் வந்து ஏ அப்படின்ற ஒரு பட்டனை வந்து அமைக்கி இருக்காம்பா அப்படின்னு சொல்லி வந்து மெமரிக்கு வந்து அனுப்பும். சரியா? ஆனா வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் வந்து புரியும். இந்த இன்புட் யூனிட்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏ அப்படின்ற ஒரு இதை அமுக்குனேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஜீரோவாவோ ஒன்ஸாவோ மாத்தி மெமரிக்கு வந்து அனுப்பும். ஒன்ஸ் வந்து மெமரிக்கு அனுப்புற பிறகு இந்த கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. சரியா? லைக் வந்து இந்த சிபியூல வந்து மொத்தம் வந்து ஒரு 3 யூனிட் இருக்கும். ஒன்னு வந்து ரெஜிஸ்டர், இன்னொன்னு வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் யூனிட். சரியா? இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து வேலை வாங்குறது மட்டும்தான் அவனோட வேலை. சரியா? ஏன்பா ரெஜிஸ்டர் இந்த மாதிரி வந்து மெமரிட்ட வந்து ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்றது சொல்லும். இதை வந்து வாங்கிட்டு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? உள்ள இருக்க பஸ் தான் வந்து வாங்கிட்டு ரிஜிஸ்டர் கையில வந்து கொடுக்கும். ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் கையில வந்த பிறகு இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏன்பா ரிஜிஸ்டர் அது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லும். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் வந்து அதை கூட்டுறதோ கழிக்கிறதோ இல்லைன்னா வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும் பாத்தீங்களா, அந்த விஷயத்த எல்லாத்தையும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வந்து பண்ணும். ஒன்ஸ் வந்து இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பியும் வந்து ரிஜிஸ்டர் கையில வந்து கொடுக்கும். இந்த ரிஜிஸ்டர் வந்து அவுட்புட் அந்த மெமரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெமரி கையில வந்து கொடுக்கும். இந்த மெமரி வந்து அவுட்புட் யூனிட்க்கு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த டிஸ்பிளே ஆகும். சரியா? இது நார்மலா உங்களுக்கு நல்லா தெரியும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லயே வந்து படிச்சிருப்பீங்க. இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்களா, லைக் வந்து இந்த ஏ அப்படின்றது வந்து இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க போறது, இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்களா. இதுல வந்து எந்த சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, நார்மல் சிபியூல வந்து எந்த சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் சிக்னல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிலிக்கான் போட்டோனிக் சிப் அப்படின்னு ஒரு சிப் இருக்கும். புரிஞ்சுச்சா? நார்மல் சிப்ல வந்து எலக்ட்ரிக் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி போறதுக்கு. அதே இது சிலிக்கான் போட்டோனிக் சிப் அப்படின்ற ஒரு சிப் இருக்கும். இந்த சிப்ல வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, அதை கம்பேர் பண்றப்ப இது வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஆகும். அதே சமயம் வந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னல் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகும். இது வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து ஹீட் ஆகும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து மைட்டி 2 விஷயத்த வந்து கொண்டு வராங்க. நல்லா வச்சுக்கோங்க, 2 டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. எதுல வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிலிக்கான் போட்டோனிக்ஸ்ல வந்து 2 டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிடிகேன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராசஸ் டிசைன் கிட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அது என்னதான் ப்ராசஸ் டிசைன் கிட்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டூல் தான். இந்த டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி போட்டோனிக் சிப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி வந்து டிசைன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டூலை யூஸ் பண்ணி ஈஸியா உன்னால வந்து இந்த போட்டோனிக் சிலிக்கான் போட்டோனிக் சிப் இருக்கு பாத்தீங்களா, அதை டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து இந்த பிடிகே அப்படின்ற ஒரு டூல். இந்த டூலை வந்து இப்ப வந்து யார் வந்து கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, மைட்டி வந்து இப்ப வந்து லான்ச் வந்து பண்றாங்க. இது ஒரு விஷயம். சரியா? 2வது டெக்னாலஜி என்ன லான்ச் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பிபிஐசின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க, ப்ரோக்ராமல் போட்டோனிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட். சரியா? ஆக்சுவலா வந்து இது ஒரு இன்ஜின். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிப் எல்லாம் வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணிட்டா. சரியா? அந்த சிப் வந்து கரெக்டா தான் வேலை செய்யுதா, அதோட ஸ்பீட் வந்து கரெக்டா தான் இருக்கா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி செக் பண்றதுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஐடி வந்து புதுசா வந்து ஒரு 2 டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. பிடிகே அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிபிஐசி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து லான்ச் பண்றாங்க. இது எதுக்கு ஏன் அப்படின்றதுதான் நியூஸ். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, இல்ல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து மைட்டி தான் லான்ச் பண்றோம் சொல்லிட்டேன். ஓகே, சரியா? இதை வந்து எங்க வச்சு இது வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐஐடி மெட்ராஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும். சரியா? அதோட பேர் கொடுத்தாங்க காம்பவுண்ட் போட்டோனிக்ஸ் அண்ட் போட்டோனிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அங்க வச்சுதான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க.
அடுத்து வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மல்டி ப்ராஜெக்ட் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிப்னா என்ன, வேஃபர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, வேஃபர் இப்ப அன்னைக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. வேஃபர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேக், சரியா? சிப்புன்றது வந்து அதுல இருக்க ஒரு பீஸ், புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஏகப்பட்ட சிப்பு சேர்ந்ததுதான் வந்து ஒரு வேஃபர். வேஃபர் வழங்குச்சா? அன்னைக்கு சொன்ன அதே தான், சரியா? ஒன்றும் இல்ல, சிப்புன்றது வந்து அதுல இருக்க ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு 5 சிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 சிப்பு சேர்ந்ததுதான் வந்து வேஃபர்னு சொல்லுவாங்க. வழங்குச்சுதானே? ஓகேவா? இந்த மாதிரி வந்து மல்டி ப்ராஜெக்ட் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் வந்து நாங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரோ வந்து ஒரு மேப் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க. அதுதானே அது? அது இல்லையா? சரி. ஆக்சுவலா வந்து ஆறாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்எம்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. எஸ்எம்டி அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மெடிக்கல் டிவைஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? லைக் எப்படி சொல்றது, இந்த ஹார்ட்டுக்கு எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஹார்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து நான் வந்து மெடிக்கல் டிவைஸ்ன்னு சொல்றேன். இந்த எஸ்எம்டியோட வேலைன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட இருக்க டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெடிக்கல் டிவைஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதை உருவாக்குறதுலாம் வந்து இந்த எஸ்எம்டியோட வேலை. இப்ப என்ன பண்றாங்க, எஸ்எம்டிக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஐஎஸ்ஓட ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க 50012018 அப்படின்றதான் அந்த சர்டிபிகேட்டோட பேரு, சரியா? இந்த சர்டிபிகேட் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட மாட்டாங்க. யாருக்கு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு நினைச்சுக்காங்களேன். அந்த கம்பெனி வந்து லைக் வந்து அவன் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாலோ, அவனோட டெக்னாலஜி வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலோ, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் தான் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க, சரியா? அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. எஸ்எம்டி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட்டோட பேர் முக்கியம். ஐஎஸ்ஓட 50012018 அப்படின்றது அந்த சர்டிபிகேட்டோட பேரு. எதுக்காக இந்த சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா எஸ்எம்டியோட ஒரு பிளான்ட் வந்து இருக்கும், சரியா? சூரத், ஹைதராபாத்ல வந்து ஒரு பிளான்ட் வந்து இருக்கும். அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வேஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்றது, அதே போல வந்து எஃபிஷியன்சி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்காக வந்து ஐஎஸ்ஓ வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்டியோ வாஸ்குலர்னா என்ன புரியுதா? இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து கார்டியோ வாஸ்குலர்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிவைசஸ் எல்லாம் வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? இந்த மேனுபேக்சர் பண்ற கம்பெனிஸ் இது வரைக்கும் இந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டே வந்து வாங்கினதுல ஃபர்ஸ்ட் கார்டியோ வாஸ்குலர் மேனுபேக்சர் கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? மொத்தம் 3 விஷயம். சர்டிபிகேட் வந்து யார் தராங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கார்டியோ வாஸ்குலர்னு சொன்னேன் பாத்தீங்களா, மேனுபேக்சரிங் யூனிட், அதுவும் முக்கியம். வேற என்ன, அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப நேரம் டைப் பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தான் தெரியல. இதான், சரி சரி. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரோ வந்து ஒரு மேப் வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. ஒரு ஹை குவாலிட்டி மேப் வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேப்லாம் எதுக்கு, ஏன் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்றீங்க, நம்ம எர்த்தே எடுத்துக்காங்களேன். எர்த்துல வந்து ஓகே என்னென்ன இருக்கும், லைக் வந்து ஒரு லேண்ட் இருக்கும், ஒரு நீர்நிலை இருக்கும், வேற என்ன இருக்கு, அங்கங்க வந்து வீடு வந்து கட்டியிருப்பாங்க, அங்கங்க வந்து ரோடு வந்து போட்டிருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து புதுசா வந்து ஒரு ரோடு வந்து போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வில்லேஜ்ல ஒரு ரோடு வந்து போடணும்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, சரியா? அதுக்கு கீழே வந்து என்ன வந்து போகுது, ஒரு ஆறு போகுதா, அது கீழே வந்து ஒரு எரிமலை இருக்கா, வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு வந்து தெரியாது, சரியா? வந்து நான் வந்து பிளைண்டா வந்து ஒரு ரோடு வந்து போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து மழை காலத்துல வரப்போ வந்து அந்த ஏரியா அந்த இதுல வந்து மழை தண்ணி வந்து அங்க வந்து ரோடு ஃபுல்லா வந்து தண்ணி வந்து வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இஸ்ரோ வந்து புதுசா வந்து ஒரு மேப் வந்து கொண்டு வராங்க. இந்த மேப் எதுக்காகனா வந்து பூமியில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீர்நிலைகள் வந்து இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து ஃபார்மிங் வந்து பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து வீடு வந்து இருக்கு, இந்த மாதிரி இருக்க டேட்டா வந்து அக்யூரேட்டா வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு மேப் வந்து கொண்டு வராங்க. அந்த மேப்போட பேர் பார்த்துக்கோங்க, லேண்ட் யூஸ் லேண்ட் கவர் அப்படின்றதான் அந்த மேப்போட பேர், சரியா? இது வந்து எந்த ஸ்கேல்ல வந்து கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா 1:10,000 தானே, 1:10,000 அப்படின்ற ஒரு ஸ்கேல்ல வந்து கொண்டு வராங்க. அது என்னதான் 1:10,000 கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நார்மலா வந்து இந்த மேப்ல வந்து இந்த ஸ்கூல்ல வந்து
இந்த ஸ்கூலுக்கு முடியும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேப்ல ரியல் வேர்ல்ட்ல வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 50,000 சென்டிமீட்டர் இருக்கும். புரிஞ்சிச்சா? 1:10,000 வந்து ஒரு மேப் வந்து கொண்டு வராங்க. யாரு கொண்டு வராங்கன்னா இஸ்ரோ தான் வந்து கொண்டு வராங்க. விளங்குச்சுதானே நான் எதுக்காக சொல்றேன். வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மேப் சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேட்டா எல்லாம் வந்து எந்த வெப் போர்ட்டல்ல வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிராம் மேன்சித்ரா அப்படின்னு ஒரு வெப் போர்ட்டல் இருக்கும். அங்கதான் வந்து இந்த டேட்டா எல்லாம் இருக்கும். சரியா? ஆல்ரெடி இந்த வெப் போர்ட்டலை பத்தி பார்த்திருப்போம். இந்த வெப் போர்ட்டலை வந்து யார் வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க வந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருப்பான். சரியா? நான் வந்து சென்டிமீட்டர்ல வந்து சொல்லியிருப்பேன், அங்க வந்து மீட்டர்ல வந்து கன்வெர்ட் பண்ணிருப்பான். சரியா? லைக் வந்து 10,000 சென்டிமீட்டர்னா வந்து 100 மீட்டர் அப்படின்றது வந்து அர்த்தம். விளங்குச்சுதானே நான் சொன்னது? அந்த போர்ட்டல் முக்கியம். அந்த போர்ட்டலை வந்து யார் டெவலப் பண்ணிருக்கான்றது முக்கியம். இப்போ வந்து இஸ்ரோ கொண்டு வர மேப்ல வந்து எவ்வளவு ஸ்கேல் அது முக்கியம். விளங்குச்சுதானே? இவ்வளவு விளங்குச்சுனா போதும், இவ்வளவு புரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்து வந்து 2 அப்பாயின்மெண்ட். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட. ஓகே சூப்பர். சரியா? அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட ஒரே நிமிஷம். என்னமா? ஓகே, பேசுறது கேக்குதா? ஓகே. அடுத்து வந்து 8வது நியூஸ் எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். சரியா? கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. யாரும் வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, அனுராதா நாராயணதாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க, விஸ்வஜித் சகே அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு இவங்க வராங்க அப்படின்றதுதான் விஷயம், வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த என்சிஎல்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கோர்ட் மாதிரி தான். இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் சொல்லுவாங்க. இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு பிரசிடென்டா வந்து ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. யாரை வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, அனுபிந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. சரியா? இவங்களை வந்து யாரை வந்து தூக்கிட்டு வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமலிங்கம் சுதாகர் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து இப்ப வந்து அனுபிந்தர் சிங் வர்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த அனுபிந்தர் சிங் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு ஜட்ஜஸ் தான் வந்து இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 2 முக்கியமான ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? மிச்சம் இருக்க ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த பியூனி ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா, இது வரைக்கும் ஒரு ஹைகோர்ட்ல பியூனி ஜட்ஜஸா இருந்து யாருமே வந்து இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல பிரசிடென்டா வந்து ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஆறாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அனுபிந்தர் சிங் அப்படின்றது அவங்களோட பேரு. இவங்க வந்து எத்தனை வருஷம் வந்து இவங்க வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 67 வயசு வர முடியும். இல்லைன்னா வந்து 5 வருஷம். சரியா? எது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருதோ அது முடியும் வந்து இவங்களோட டென்யூர் வந்து இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்போம். விளங்குச்சா? பியூனி ஜட்ஜஸ்னா புரிஞ்சுச்சு தானே? ஆல்ரெடி சொன்னது அன்னைக்கே சொல்லியிருப்பேன். அதேதான். ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 ஸ்கீம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம். சரியா? இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா, முக்கியமான விஷயம், எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2020 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 2020 காலகட்டத்துல வந்து இந்த கோவிட் அப்படின்ற ஒரு வியாதி வந்து வந்துச்சு. சரியா? அதனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லாக்டவுன் வந்து போட்டிருப்பாங்க. அதனால இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னா புரியுதா? லைக் வந்து எப்படி சொல்றது, அதோட தமிழ் நேம் என்னது? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ரோட்டு கடையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ரோட்டு கடையெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. ஒன்ஸ் வந்து லாக்டவுன் போட்ட பிறகு வந்து அவங்க வந்து வெளியே வந்து வர முடியாதா, அதனால வந்து அவங்களோட வியாபாரம் வந்து கெட்டிருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான வந்து லோன் வந்து தரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. எவ்வளவு வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து தருவாங்க. நீ வந்து இதை வந்து கரெக்டா வந்து பே பண்ணீங்கன்னா வந்து திருப்பி வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து எவ்வளவு தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து 20,000 ரூபாய். நீ கட்டி முடிச்ச பிறகு மட்டும்தான் வந்து இந்த 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய் கட்டி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியே நீ வந்து 3வது வாட்டி வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து எவ்வளவு முடியும் எடுத்துக்கலாம் கேட்டீங்கன்னா 50,000 முடியும் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா?
இதுக்குள்ள வந்து என்ன சிறப்பம்சம் கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து கொடுப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து 7% தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கீம் கீழ வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேர் பாத்துக்கோங்க, நமோ ஸ்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அது ஏன்டா நமோ ஸ்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்னா வந்து இந்த ரோட்டு கடைனா வந்து நல்லா வந்து ஒரு தள்ளு வந்து எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த தள்ளுவண்டி வந்து ரொம்ப வந்து பழசா இருக்கும். அதே மாதிரி வந்து அதுல வந்து கரெக்டா வந்து லைட் எல்லாம் வந்து இருக்காது. ஒன்ஸ் வந்து லைட் இருந்தாலும் அது வந்து ஃபுல்லா வந்து எப்படி சொல்றது, ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்து இருக்காது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து மாடர்ன் தள்ளுவண்டி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த நமோ ஸ்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். சரியா? இதுல வந்து என்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த தள்ளுவண்டி இருக்கும் பாத்தீங்களா, அதே வந்து மாடர்ன்ல வந்து கொடுப்பாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். லைக் வந்து இந்த தள்ளுவண்டிக்கு மேல வந்து இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேனல்ஸ் வந்து வச்சு வந்து கொடுப்பாங்க. இந்த சோலார் பேனல் வைக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். அதனால வந்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? இந்த தள்ளுவண்டியோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள வண்டியை வந்து இலவசமா தராங்க. இங்க கொடுக்குறான்னு பாத்துக்கோங்க, ராஞ்சில தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து மொத்தம் வந்து அந்த ஊர்ல வந்து லைக் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னா அதுல 5 பேருக்கு வந்து மொதல் பேஸ்ல வந்து இந்த தள்ளுவண்டி வந்து தராங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? முக்கியமா வந்து ப்ரையாரிட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த உமன்ஸ், மாற்றுத்திறனாளி, இவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டால் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ரோட்டு கடை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து முக்கியமா வந்து ப்ரையாரிட்டி வந்து நாங்க வந்து கொடுப்போம் இந்த ஸ்கீம் கீழ அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்போம். படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ராஞ்சில தான் வந்து கொண்டு வராங்க. ராஞ்சியோட எம்பி, அதாவது நம்ம டிஃபென்ஸோட யூனியன் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, சஞ்சய் சேத்து, அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே தானே? அடுத்த போலாம் தானே? அடுத்த ஸ்கீம் இது என்னது? பிஎம் ஸ்வாநிதியா? ஓகே, இதையும் பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்கீம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு ஸ்கீம் தான். சரியா? இந்த ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, இதுவும் 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, சர்வே ஆஃப், எங்க இருக்கு, சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். சரியா? இதை பத்தியும் ஆல்ரெடி படிச்சிருப்போம். கரெக்டா எப்ப சொல்லுவாங்க, இந்த ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. இதை நான் சொல்லாம விட்டுட்டேன். இந்த இஸ்ரோ நியூஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நியூஸ்ல வந்து இந்த டே வந்து வரும். அப்பதான் வந்து இந்த இஸ்ரோ வந்து இந்த மேப் வந்து விட்டுருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப இந்த நியூஸ்ல எடுத்துக்கோங்களேன், இந்த ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. 2020 என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த டேல வச்சு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்வாமித்வா அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, அதாவது இம்ப்ளிமெண்ட் வந்து யார் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மினிஸ்டர் பஞ்சாயத்து ராஜ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்தா வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2 விஷயம் நல்லா வச்சுக்காங்க. இந்த கிராமத்து சைடு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஏகப்பட்ட நிலம் வந்து பயன்படாம இருக்கும். சரியா? அந்த நிலத்துல வந்து அளக்குறது, லைக் வந்து எந்த இடத்துல முடியும், எந்த இடம் முடியும் வந்து பயன்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அளத்து அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து போடுறது. லைக் வந்து இப்ப வந்து நானே வந்து அந்த நிலத்தோட சொந்தக்காரன் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலத்தை வந்து அளந்து எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கார்டு, அந்த பட்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பட்டா வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஸ்கீம். நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மேப்பிங் பண்றது. லைக் வந்து கிராமத்துல வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடம் முடியும் வந்து யாருக்கு சொந்தம், இந்த மாதிரி மேப்பிங் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து ஸ்வாமித்வா அப்படின்ற ஒரு ஸ்கீம். எப்படிதான் மேப்பிங் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரான் டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து மேப்பிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்கு இப்ப வந்து இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஐஐடி இருக்கும். அந்த ஐஐடியோட பேர் என்னன்னா ஐஐஎம் அகமதாபாத். திருப்பி சொல்றேன், ஐஐஎம் அகமதாபாத் வந்து ஒரு சர்வே மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2020 வந்து ஸ்வாமித்வா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து வந்துச்சு. அந்த ஸ்கீம்னால வந்து இப்போ வந்து நம்மளோட இந்தியா வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்கு, எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி கார்டுஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை கிராமத்துல வந்து இந்த மாதிரி வந்து அந்த நிலத்தை வந்து அளப்பாங்கன்னு சொன்னேன்னா அது வந்து எவ்வளவு வந்து அளந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மேப்பிங். சரியா? அதாவது எத்தனை வில்லேஜஸ் வந்து அளந்திருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3.30 லட்சம் வில்லேஜஸ் வந்து அளந்திருக்காங்க. ஏரியால சொல்லணுமா கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 70,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தானே. ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 70,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அளந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அளந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த பட்டா, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க வந்துங்களா, அது வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3.14
கோடி தானே. 3.14 எங்க இருக்குது? 3.14 கோடி பேருக்கு வந்து இந்த பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் தான் இருக்கும். சரியா? உனக்கு ஒன்ஸ் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து சொந்தமா வந்து பட்டா வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால வந்து ஈஸியா வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்க முடியும். சரியா? இந்த பட்டாவால எத்தனை பேருக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து 10,900 லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,679 கோடி அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பான். ஓகேவா? வேற எதுவும் வேணாம். சரியா? படிக்க முடிஞ்சா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எல்லாமே நம்பர்ஸ்ல தான் இருக்கும். சரியா? லைக் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அந்த பட்டா கொடுக்கறதுனால வந்து அவனுக்கு வந்து அந்த கிராம பஞ்சாயத்துலாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீட்டு வரி இந்த மாதிரி வரி வந்து வரும் பாத்தீங்களா, இந்த வரி வரது வந்து கூடியிருக்குன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு வந்து கூடியிருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.08 4.71% வந்து கூடியிருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பான். வழங்குச்சா நான் சொன்னது? இந்த ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இப்ப யாரு இந்த டேட்டா வந்து விடுறாங்கன்னா ஐஏஎம் அகமதாபாத் தானே. அவன் தான் இந்த டேட்டா வந்து விடுறாங்க. யாரோட சப்போர்ட் கூட வந்து விடுறாங்க கேட்டீங்கன்னா வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் கூட வந்து இந்த டேட்டா வந்து விடுறாங்க அப்படின்லாம் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வேற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்த நியூஸ். சரியா? இந்த அடுத்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங், அதாவது யூனிவர்சிட்டி ரேங்கிங் சொல்லுவாங்க. இதை வந்து அடிக்கடி வந்து படிப்போம். இந்த டைம்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்த ரேங்கிங் வந்து விடுவாங்க. எப்படி இந்த ரேங்கிங் வந்து விடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த யூனிவர்சிட்டியோட இந்த சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, அந்த டீச்சிங் குவாலிட்டி, ரிசர்ச், ஃபெசிலிட்டி, ரெப்புடேஷனு, இதை பேஸ் பண்ணி வந்து ரேங்கிங் வந்து பண்ணுவாங்க. சரியா? எந்த யூனிவர்சிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி ஏசியாலே வந்து ஒரு ரேங்கிங் வந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் வந்து எத்தனை காலேஜஸ்க்கு வந்து எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 929 யூனிவர்சிட்டிக்கு வந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் வந்து 36 கண்ட்ரீஸ்ல வந்து எடுத்திருப்பாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டாப் 10ல வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து 5 வந்து சைனா காலேஜ் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இஷுகுவா யூனிவர்சிட்டி அவன் தான் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. பீகிங் யூனிவர்சிட்டி வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து டாப் 10 பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து முக்கியமா என்ன, யாருக்குமே கேட்கலையா? கேக்குதா? ஹலோ, இருக்கீங்களா? 34 பேர்ல இருந்து 28 பேர் ஆயிட்டாங்க. பேசுறது புரியல. கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. ஓகே. இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்தியா சார்பில் வந்து யாரும் வந்து டாப்ல வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெங்களூர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க இந்தியா சார்பா. குளோபல் லெவல்ல வந்து இவன் வந்து 43வது இடத்துல இருப்பாங்க. குளோபல் லெவல்ல இந்த 50க்குள்ள இருக்க ஒரே இந்தியன் யூனிவர்சிட்டி இவன் தான் அப்படின்றதே நான் வச்சுக்கணும். இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட முக்கியமா ஐஐடிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஐஐடி டெல்லி, பாம்பே, மദ്രാஸ், கான்பூர், கரக்பூர், இவங்க எல்லாம் வந்து இந்த இதுல இருந்து லைக் வந்து இந்த ரேங்கிங் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து நாங்க வந்து வரலப்பா அப்படின்னு சொல்லி வந்து வெளியே வந்து வந்திருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 929 யூனிவர்சிட்டின்னு சொன்னேன்னா அதுல வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி வந்து எத்தனை யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்கன்னா 128 யூனிவர்சிட்டி அப்படின்லாம் சொல்லியிருப்போம். வேற எதுவும் அதுல வேணாம். அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சர்வே. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த சர்வே வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. அதோட ரிசல்ட் வந்து இப்போ வந்து விடுறாங்க. எந்த மாதிரி சர்வேன்னு பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்த் சர்வே தான். சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து கவர்மெண்ட் தான் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து என்ன மாதிரி எடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கிராமத்துல போயிட்டு வந்து அங்க இருக்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிக்கு வந்து இருக்கா, இருந்தா வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்கீங்களா, போனா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்வளவு வந்து செலவு வந்து பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி ஹெல்த் சர்வே வந்து எடுப்பாங்க. சரியா? அந்த சர்வேயோட ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. எத்தனாவது ரவுண்டுன்னு பாத்துக்கோங்க. 80வது ரவுண்ட் அப்படின்றதே சொல்ல தெரியணும். யார் வந்து இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா என்எஸ்ஓ அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இந்த சர்வேயோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த அவேர்னஸ், லைக் வந்து இப்போ ஒரு வியாதியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வியாதியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகணும், லைக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த அவேர்னஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கு. முன்னாடி வந்து ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 100 பேருக்கு வந்து ஒரு வியாதி வந்து இருக்குன்னா அதுல 6 பேர் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க, இந்த ரூரல் சைட்ல. சரியா? இப்போ வந்து அது வந்து 12 பேரா வந்து ஆயிருக்கு. அதே இது அர்பன் சைட்ல வந்து முன்னாடி வந்து 9% இருந்துச்சு, இப்போ வந்து 14% ஆயிருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்போம். அடுத்து வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து முன்னாடி வந்து 13% தான் வந்து ரூரல்ல வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து 45% ஆயிருக்கு. அதே இது அர்பன்ல வந்து 8% இருந்திருக்கும். இப்போ வந்து 31.8% ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து இந்த குழந்தை பிறகு வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் வரக்கும் பாத்தீங்களா, அதோட எண்ணிக்கையும் கூடி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ரூரல் சைட்ல வந்து 95% வந்து கூடி இருக்கு. அர்பன் சைட்ல வந்து 97% வந்து கூடி இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுலயும் டேட்டாவா தான் இருக்கும். விளங்குச்சு தானே? யாரு இந்த டேட்டா வந்து விடுறாங்க, எதுக்காக விடுறாங்க, எத்தனாவது ரவுண்டு, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். புரியுதா? ஹலோ, அடுத்து போலாம் தானே? என்னமோ ஆயிடுச்சு.
ஓகே, அடுத்த விஷயம் வருங்க, கடைசி நியூஸ். மொத்தம் வந்து இந்த பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நல்லா வச்சுக்கோங்க. இந்த பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து 2 பேர் கூட எம்ஐ சைன் பண்றாங்க. ஒன்னு வந்து கோம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க கூடயும், இன்னொன்னு வந்து ஜேவி மைக்ரோனிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கூடயும். சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க, அனகோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனகோயிக் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இதை வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்கூல்ல, இந்த காலேஜ்ல ஒரு லேப் வந்து இருக்கும், இந்த ஸ்பெஷல் ரூம்னு சொல்லுவாங்க. லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த சைலண்ட் ரூம், டார்க் ரூம், இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து இந்த அனகோயிக் சேம்பர்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து, இதுல போய் நீ வந்து உள்ள உட்காந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வித எக்கவும் அடிக்காது. நீ பேசுறது வந்து வெளியே கேட்காது. உன்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து வெளியே வந்து போகாது. உன்னோட சவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா, நீ வந்து பேசினேன்னா வந்து அது வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்கிறோம். இதான் வந்து சைலண்ட் ரூம்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அனகோயிக் சேம்பர்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அனகோயிக் சேம்பரை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேர் எம்ஓஎஸ்என் பண்றாங்க. ஒன்னு வந்து பராசு, இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், இன்னொன்னு வந்து ஜேவி மைக்ரோனிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. விளங்குச்சா எதுக்காக எம்ஓஐ போடுறாங்கன்றது? அனிகோயிக் தானே. ஒரு டார்க் சைலண்ட் ரூம் வந்து கிரியேட் வந்து பண்ணணும் 3 பேர் சேர்ந்து, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க, இந்தியாவோட கோல்ஃப் பிளேயர். சரியா, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு புக்கு, ரோட் வெல் டிராவல்ட் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. இது யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சிபிஐயோட முன்னாள் டைரக்டர், அவரோட பேர் பார்த்துக்கோங்க, ராகவன் அப்படின்றது தான் அவரோட பேர். சரியா, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதுவும் ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சிவ் ரத்தன் அகர்வால் அப்படின்றது அவங்களோட பேரு. உங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பிகாச்சி ஃபுட் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு இது கம்பெனி இருக்கும். சரியா, அதோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகாலாந்துல ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஆவ் நாகா ட்ரைப் சொல்லுவாங்க. சரியா, அந்த ட்ரைப் கம்யூனிட்டி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அக்சர் வந்து பண்றாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோட்சு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோவாட்சு ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் யார் அப்சர்வ் பண்றாங்கன்றது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கேரளால திரிசூர் பூரம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். சரியா, இந்த யானை மேல வந்து இந்த குடை மாதிரி கட்டுவாங்க பாத்தீங்கன்னா, பாத்துருப்பீங்க. அந்த ஃபெஸ்டிவல் எங்க அப்சர்வ் பண்றாங்க பாத்துக்கோங்க, கேரளால வந்து பண்றாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. 2 கம்பெனிஸ் வந்து அமல்கமேஷன் தெரியும் பாத்தீங்களா, ஏபி அப்படின்னு ஒரு 2 கம்பெனி வந்து தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கம்பெனிஸ் வந்து புதுசா லைக் வந்து ஏ பி அப்படின்ற ஒரு 2 கம்பெனிஸ் வந்து ஒரே கம்பெனியா வந்து செயல்படுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து அமல்கமேஷன் சொல்லுவாங்க. மெர்ஜ். சரியா, 2 பேருக்கு வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மட்டாஞ்சேரி மகாஜானிக் கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க். சரியா, அதே மாதிரி வந்து பீப்புள்ஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படி 2 பேங்க்குக்கு வந்து அமல்கமேஷன் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மட்டாஞ்சேரி இருக்கு பாத்தீங்களா, அது கொச்சியை சேர்ந்தது. அதே மாதிரி வந்து இந்த பீப்புள்ஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து திருப்புனித்துரா அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தது. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா நீங்க நான் சொன்னதெல்லாம்?